வெல்கம் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோட கண்டினியூஷன் அன்றைக்கி நம்ம வந்து கமாண்ட்ஸ், பேசிக் கமாண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கமாண்டு போடுறோம் அப்படின்னா, இப்போ pwd அப்படின்ட்டு ஒரு நம்ம கமாண்டு போடுறோன்னா நான் ரூட்டில் லொக்கேஷன் ரூட் காமிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும், முதல்ல இந்த கமாண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் இந்த பின்னுன்ற ஃபோல்டரில் தான் எல்லா கமாண்ட்ஸுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, அதை பாருங்கள், pwd போன வீடியோ சீரீஸில் போட்டவங்க ls லிஸ்ட் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு பைனரி ஃபைல்ஸ். இந்த பின்னில் இந்த பைனரி ஃபைல்ஸ் இருக்கிற கமாண்ட் மட்டும்தான் இந்த கமாண்ட் டெர்மினலில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து விண்டோஸ்லலாம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த dir செக்லிஸ்ட் அது மாதிரிலாம் போட்டிருப்பீங்க. போடாதவங்களும் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அதில் ஒரு பின் டைரக்டரியில் இருக்க கமாண்டே இல்லாத ஒரு இது எதனா ஒன்று சும்மா இப்படி போட்டு இப்படி என்டர் கொடுக்கும்போது கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு தான் வரும். இப்போ நம்ம வந்து போன வீடியோஸில் பார்த்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு விண்டோஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு இது போகிறோம் டைம்னு. இப்போ வந்து டேட்னால் எனக்கு டேட் காமிக்குது, டைம் காமிக்குது, அது மாதிரி. இப்போ வந்து நம்ம கேலண்டர் பார்த்திங்கன்னா கேலண்டர் காமிக்குது. இது மாதிரி தான். இது மாதிரி பேசிக் கமெண்ட்ஸ் இது மாதிரி வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டிஸ்கோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படி பார்க்கணுன்னா df அப்படின்னு கமெண்ட் எடுத்திங்கன்னா நம்ம என்னென்ன டிஸ்க் யூஸ் பண்ணுறோம், அதில் எவ்வளோ ஜிபி நம்ம இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்து காட்டிடும். இப்போ வந்து வெறும் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுல எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதும் காட்டும். இப்போது ஒரு டைரக்டரிக்கு நம்ம போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பின்னுக்கே போகலாம். நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நினைக்கிறேன் அங்கே இருக்கிறதுலாம் ரிஸ்டார்ட் பண்ணோம்னா ls இப்போ மறுபடியும் பின்னுக்கு போய்ட்டோம். நம்ம வந்து இப்போ மறுபடியும் வரணும் அப்படின்னா சரி ப்ரொசீடிங்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் அதுக்கு மறுபடியும் வந்துடும். எனக்கு வந்து ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.